வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, உயிர். நம்ம நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா உயிரோடு தான் வந்து இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கண்ணுக்கு நம்ம பார்க்க இல்லையா, நிறைய வந்து ஜீவராசிகள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உயிர் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா? உயிர் இல்லாத பொருட்களில் கூட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உயிர் வந்து தூங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கல் மண் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த உயிர் வந்துட்டு இருக்குது. இப்போது நான் அதை பற்றி நான் வந்து பேச வரல. இப்போது நான் வந்து எதை நம்ம பார்க்குறோம்னா, நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர், நம்மளுடைய மனித அறிவு, நம்முடைய மனித அறிவு, சரிங்களா? மனித இனம். இந்த மனித இனத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் வந்துட்டு எந்த மாதிரி வந்து செயல்படுது அப்படிங்கிறத திருமொழி சித்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு, சரிங்களா? அந்த சித்தர் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஆரம்பத்துலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆன்மா வந்துட்டு ஆன்மாவும் நம்முடைய கடவுள் வந்துட்டு ஒன்று. நம்முடைய ஆன்மாவை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு தூய்மையாக நம்ம வந்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அது அந்த கடவுள்கிட்ட போயிட்டு ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு வந்து உண்டாகும். சரிங்களா? அதனால் அந்த ஆன்மாங்கிறதும் அந்த உயிருங்கிறது ஜீவாத்மா இது எல்லாமே வந்துட்டு ஒன்று தான், சரிங்களா? அந்த சித்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, திருமந்திரம் 2317 பாட்டு, சரிங்களா? அது வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, அறிவு வடிவென்று அறியாத என்னை, புரியுதுங்களா? அறிவு வடிவென்று அறியாத என்னை என்ன அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே அறிவு வடிவென்று அறிந்திருந்தேனே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்களேன். அறிவு வடிவென்று அறியாத என்னை, ஏன் வந்துட்டு அந்த உயிருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த அறிவுடைய ரூபம் தான் நாம் அப்படிங்கிறது ஏன் வந்து தெரியாமல் இருக்குது? அது தெரியாது யாருக்கு? இந்த பசு பாசனை சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. இந்த பசுக்கு வந்து தெரியாது. என்ன தெரியாது? நாம் தான் வந்துட்டு அறிவே நாம் தான். அறிவுங்கிறது யார்? அறிவுங்கிறது தான் நடந்தது, அதான் கடவுள். அறிவு தான் கடவுள், சரிங்களா? அவ்வளோ அறிவானவங்க தான் நாம், ஓகேங்களா? அப்போது அந்த அறிவு வடிவென்று அறியாத என்னை அறியாத என்னை ஏன் வந்துட்டு அந்த அறிவு வடிவென்று அறிய முடியல நம்மளால் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நமக்கு உணரக்கூடிய பலவிதமான தாக்குதல்கள் இல்லைங்களா? இந்த புற சூழ்நிலைகள், அந்த புற காரணங்களால் நம்மளால் வந்துட்டு நாம் தான் வந்துட்டு அந்த கடவுள் அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ணவே முடியல. புரியுதுங்களா? இப்போது அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி. நந்தி தேவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சிவன் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த உலக தோற்றத்துக்கு மூல காரணம் பார்த்திங்கன்னா சிவன் மூலமாக தான் அந்த நந்தி, அப்புறம் வந்து பார்வதி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திருமூல வந்துட்டு அந்த வர்க்கம், சரிங்களா? அகத்தியர் புலத்தியர் அப்படின்ட்டு அப்படியே போகும் இந்த சித்தர்கள் மரபு, ஓகேங்களா? அது அப்படி தான் வந்துட்டு வந்தது நம்முடைய இந்த இனமே, இந்த தமிழ் இனமே, ஓகேங்களா? தமிழ் இனம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கிலே வந்துட்டு உண்டான இனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் இனம் தான். இந்த தமிழ் இனத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மற்ற பிற இனங்கள்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு, சரிங்களா? சொல்லுவாங்கள்ல,
மூத்த குடி தமிழ் குடி சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஆ களின்னு பூங்குண்டனாங்களா அந்த பாட்டு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆதி மனித வர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் இனம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு உண்டான இனம் அது. அது எப்படி உண்டாச்சு அப்படின்னா இந்த சிவன் தான் வந்துட்டு ஒன்று வந்து எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தார். இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அறிவு வடிவென்று அறியாதேனை அறிவு வடிவென்று நம்ம வந்துட்டு அறிவினுடைய வடிவம் தான் அப்படின்ட்டு யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நந்தி வந்து சொல்கிறாரு. நந்தி வந்துட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே அப்படின்னா என்ன? நம்ம அதை வந்துட்டு உணர்றதுக்கே அந்த ஈசனுடைய அருள் நமக்கு வேணும். அந்த கடவுளுடைய அருள் வந்து இருந்தால் தான் நம்ம அதை வந்து நம்ம வந்து உணரவே முடியும். என்னன்ட்டு நாமளும் கடவுள் தான் அப்படிங்கிறது அது வரைக்கும் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நான் எத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் கடவுள் தான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் எதாவது நம்பினீங்களா? நம்பலை. நீங்கள் நம்பணும் அப்படின்னாலே அந்த கடவுளுடைய அருள்களுக்கு வேணும். அது இருந்தால் தான் உங்களால் நம்பவே முடியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே இங்கேயே இருந்து இதுதான் நமக்கு நிலையை அப்படின்ட்டு அப்படியே இங்கே இருக்கிற மக்களுடைய பழகிப்படி அப்படியே ஊறிட்டீங்கல்ல. இல்லை ரொம்ப புத்திசாலியாக செயல்பட மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லாம் தப்பாக செய்கிறீங்க இல்லையா? பாருங்க, அறிவு வடிவென்று அருளால் அறிவு வடிவென்று அறிந்திருந்தேனே. அருளால் அறிந்தே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அறிவு வடிவம் தான் நான் அப்படின்ட்டு அறிந்து நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? திருமூலர் சொல்கிறார். சரிங்களா? திருமூலர் வந்துட்டு சொல்கிறாரு. நாளை பார்க்கலாம். நன்றி.